எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க பாருங்க திமுக. இந்து மக்கள்கிட்ட போய் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது ஸ்ரீராமரின் கனவைத்தான் நாங்கள் இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அமைச்சர் ரகுபதி சொல்றாரு. ஆனா ஐயா ஸ்டாலினின் அப்பா சொல்றாரு ராமேஸ்வரத்திற்கும் இலங்கைக்கும் மத்தியில் இருக்கிற அந்த பாலம் என்பது ஸ்ரீராமரின் பாலம் என்ற இந்துக்களின் நம்பிக்கை உடைச்சு அதை எந்த இன்ஜினியர் கட்டுறான்னு இந்துக்களை வெறுப்பேற்றுறதா கலைஞர் கருணாநிதி. ஒரு பக்கம் இந்துக்களை இழிவுபடுத்துவார்கள், இன்னொரு பக்கம் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஸ்ரீராமர் ஆட்சி சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஏமாத்துறான், கிறிஸ்தவனை ஏமாத்துறான், இந்துவை ஏமாத்துறான், இஸ்லாமியனை ஏமாத்துறான். ஏமாறக்கூடிய மக்களாக தமிழக மக்கள் இருக்கக்கூடாது, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு தான் உங்களுக்காக நாங்க குரல் கொடுத்துருக்கோம். பிஜேபி எதிர்க்கிறதுல ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் எஸ்டிபி. அவன் சொல்றான் பிஜேபி நாங்கள் விட மாட்டோம், வேலூர் இப்ராஹிம் மேல் விசாரத்தில் விட மாட்டோம். தமுமுக காரன் அவன் வந்து நாங்கள் விட மாட்டோம். இன்னொரு பக்கம் முஸ்லீம் லீக் நாங்கள் விட மாட்டோம். நான் கேட்கிறேன், நீ எல்லாம் மானம் உள்ளவனா இருந்தா சேலஞ்ச் பண்றா. இஸ்லாமியர்களை பார்த்து தீவிரவாதி என்று சொன்ன முதல் நபர் யார்? நான் கேட்கிறேன். இன்னைக்கு தமுமுக நீ ஐயா ஜவாஹிருல்லா என்ன பண்றாரு? ஸ்டாலின் அவர்களுக்கு போய் குலாம் அவன் போடுற 2 எலும்பு துண்டுக்காக குலாம் வேலை அடிமை வேலை செய்யற ஜவாஹிருல்லாவை பார்த்து கேட்கிறேன். இதே 1999 கலைஞர் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது சட்டத்துறை அமைச்சராக ஆல்ரெடி அருணா சொன்னது என்ன தெரியுமா? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தீவிரவாதிகள் 8 பேரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று இந்த தமுமுக காரண தீவிரவாதி என்று முஸ்லிம்களை தீவிரவாதி என்று சொன்னது கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் சொன்னதை இன்னைக்கு ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கோம். ஏண்டா முஸ்லீமை பார்த்து தீவிரவாதின்னு ஒருத்தன் சொல்ற கலைஞர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அமைச்சர் சொன்னது இன்றைக்கும் சட்டப்பேரவையின் அவை குறிப்பில் இருக்கிறது என்றால் அந்த கட்சி கூட போய் நீ 2 எம்எல்ஏக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு நிக்கிறன்னா ஜவாஹிருல்லாவும் அப்துல் சமதும் உனக்கு கொஞ்சமாவது இஸ்லாமிய உணர்வு இருக்கா? நான் கேட்கிறேன். எதுக்குடா தமுமுக ஆரம்பிச்சீங்க? எதுக்குடா மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க? பாவிகளா, முஸ்லீம் லீக் இருக்கு, அது திமுகவுக்கு குலாம் கட்சியா இருக்கு. திமுக கொடுக்கிற சீட்டை வாங்கிக்கிட்டு இந்த முஸ்லீம் லீக் வந்து முஸ்லீம்களுடைய உரிமையை பேச மாட்டேங்குது. நாங்க புதுசா முளைச்சு வரோம், திமுகவை அழிப்பதுதான் எங்கள் நோக்கம். சுய சின்னத்துல நின்று சட்டமன்றத்தில் முஸ்லீம்களுடைய வாக்குகளை பெற்று எம்எல்ஏவா போய் குரல் கொடுப்போம்னு சொன்னீங்க. இந்த அப்பாவி முஸ்லீம்கள் பின்னால நம்பி வந்து போராட்டத்துல கலந்துகிட்டு நீ அமெரிக்காவுடைய அந்த கான்சுலேட்டை கல்ல தூக்கி அடிக்க சொன்ன அடிச்சு அவன் ஜெயிலுக்கு போறான். குண்டு வெடிப்பு நடந்தா முஸ்லீம் ஜெயிலுக்கு போறான். நீ நடக்கிற வன்முறை போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டு அவன் ஜெயிலுக்கு போறான். இத்தனை பேரை ஜெயிலுக்கு போகும்போது என்ன சொன்ன? முஸ்லீம் லீக் சரியில்லை, நாங்க புதுசா ஆரம்பிக்கிறோம். திமுக துரோகம் இழைத்து விட்டது. கோயம்புத்தூர்ல 19 முஸ்லீம்களை கொன்ற திமுகவை எதிர்த்து தான் தமுமுகவை ஆரம்பித்திருக்கிறோம் அப்படின்னு வாய்கிலிய ஜவாஹிருல்லாவில இருந்து இன்னைக்கு இந்த திமுகவுடைய எச்சில் இலைகளை பொறுக்கி திங்கிற தமுமுக பேசுறீடா. உன்னால எத்தனையோ பேர் வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு ஜெயில இருக்கிறான. இன்றைக்கு உன் கட்சி சின்னத்தை கூட பறிபோக விட்டுவிட்டு திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துல ஜவாஹிருல்லாவும் அப்துல் சமதும் நிற்கிறீர்கள் என்றால் அட பாவி, உன்னை விட முஸ்லீம் லீக் பெட்டரா.